நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. நாய் கடித்தால் ஏற்பட்ட காயத்தை உடனடியாக சோப்பு மற்றும் சுத்தமான நீரில் கழுவ வேண்டும் என்றும், ஆல்கஹால் அல்லது வீட்டு கிருமி நாசினியை பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும், நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் ரேபிஸ் தடுப்பூசியின் அனைத்து தவணைகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரேபீஸ் நோய் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவ வாய்ப்பில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். ரேபீஸ் நோய் பாதித்தவர்களை தொடுவது, அவர்களுடன் ஒரே வீட்டில் வசிப்பது போன்றவற்றால் பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அதே நேரம் ரேபீஸ் நோய் பாதித்தவரின் உமிழ்நீர் இன்னொருவரின் தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காயத்தின் மீது பட்டால் ரேபீஸ் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டவருடன் இருந்தவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.